ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப் வித் ஏகே விலாக்ஸ் நம்பர் 4. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா சேதுபவச்சத்திரம் பீச்சு. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போட்டிங் போகிறோம். இந்த போட்டில் தான் நம்ம போகிறோம். இப்போ போட்டிங்கு யார் நம்மளை அழைச்சிட்டு போகிறா, யாராடி இங்கே வந்திருக்கோம், எல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க guys. போட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிளம்பிட்டோம். நம்ம இங்கேருந்து கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் உள்ள போகிறோம். பசங்க சொன்னாங்க, அண்ணா நல்லா உள்ளே போயிட்டு வரலாம்ண்ணா, ரொம்ப தூரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயம், அதனால நான் தம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். இந்த பையன்தான் அந்த பையன் அண்ணன், இவன் தான் நம்மளை அண்ணா போங்க போட்டிங் போவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். இப்போ இந்த வரல இந்த பையன் தான் உன்னோட தம்பி. இவங்க 2 பேரும் தான் இப்போ நம்மளை போட்டிங் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட் டைம் கடலில் பீச்சில் போயிட்டுருக்கேன். இந்த ஹாய் காமிக்கிறனால அந்த பையனுக்கு வந்து கேமரா நான் செய்யான் ஃபேஸ் காமிக்க மாட்டான். இவனுக்கு அப்படி இல்லை. இப்போ வரையும் போட்டிங் நல்லா தான் இருக்குது, சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சிட்டியை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஏன் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னா, நான் போட்டிங் அழைச்சிட்டு போயிருக்காங்க. போட்டிங் பிளாக் 1 பிளாக் 2ன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது வந்து டிரைவர்ஸ்லாம் அழைச்சிட்டு போவாங்க, லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுப்பாங்க, சேஃப்டியாக அழைச்சிட்டு போவாங்க. இதை மாதிரி போட்டில் இப்படி தனியாக லைஃப் ஜாக்கெட்லாம் இல்லாமல் போகிறது ஃபஸ்ட் டைம். புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? இப்போது இங்கே லைனாக தெரியுதுல, க்ரீன் கலரில் லைன்னா, அங்கே தான் போகலான்னு சொன்னாங்க தம்பிங்க. அங்கே போயிட்டு வரோன்னா ஜாலியாக இருக்கும், நல்ல இடம்லாம் இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நம்ம நெக்ஸ்ட் டைம் போவோம், இந்த டைம் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பிட்டு வருவோம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம பசங்களோட வந்து இந்த காட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுறோம். வீடியோ போடுறேன் பாருங்கள். அது அங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, இது எடுக்கிறாங்களா? அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன் பசங்கள்கிட்ட. பசங்க சொன்னாங்க கடல் பாசி எடுக்கிறாங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. இங்கே மீன் பிடிக்க மாட்டீங்களாடா தம்பின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நாங்கள் மீன் பிடிக்க மாட்டோன்னா கடல் பாசி தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக பசங்கள்கிட்ட ஸ்டோரி கேட்டுட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட இன்ஸ்டா பேஜுக்கு ரீல்ஸும் ஸ்டோரியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்து முடிச்சுட்டு போட்டை திருப்ப சொல்லிட்டேன். பசங்க திருப்பிகிட்டு இருக்காங்க. போகிற தம்பி போவோம், கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பிகிட்டு இருக்காங்க போட்டை. ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு, நான் போட்டு விட்டேன்னு. அதுக்கு பிஜிஎம் போட்டு வீடியோவில் காமிக்கணுன்னு பிஜிஎம் தான் தேடிட்டு இருக்கான். தெரியுதுல உங்களுக்கு, பிஜிஎம் தேடிட்டு இருக்கான். அடுத்த வந்து ஓட்டப்பறம் போட்டு காமிக்கிறேன். பிஜிஎம் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் குதிக்கிறத பாரு. ஒன்னும் ஆகல. இல்ல ஒன்னும் ஆகல. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹேய், நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். ஆலன், கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிட்டு. அட குண்டு. அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி தாய்லாந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நண்பன் போட்டில் ஓட்டிகிட்டு வந்த வேகத்தில் நம்ம ஆல்மோஸ்ட் கரைக்கிட்டே ரீச் ஆகிட்டோம். இந்த சின்ன பசங்க மாதிரி தான் அந்த போட்டையும் சின்ன பசங்க தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கடல் பாசி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் போகிற இடத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். கரைக்கு மல்லிப்பட்டினம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 2 போட்டு வரப்பையும் நம்ம பார்க்குறதுக்கும் வியூ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தம்பி சொன்னால் நெக்ஸ்ட் டைம் வரப்போ ஈவினிங் போல் வாங்கினா 4 o'clock போல் கொஞ்சம் உள்ள போயிட்டு வரப்போ சன்செட் ஆகும், பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 1-2 இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அந்த வியூ இல்லாட்டியும் இப்போ ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. பட் ஈவினிங் இருந்தால் நல்லா இருக்கும் போல். நெக்ஸ்ட் டைம் ஈவினிங் ட்ரை பண்ணலாம். இங்கிட்டு போட்டிருக்கேன் பாரு, இங்கிட்டு திருச்செந்தூர் துணி அங்கே போட்டிருக்கு பாரு, திருச்செந்தூர் துணி. திருப்பி நம்ம எப்போ வீட்டுக்கு போகிறது? ஒன்றும் புரியல. கிளம்புன இடத்துக்கு வந்துட்டோமா? அதான் அது. நீ எங்க நினைச்ச? நான் ஏதோ இங்கிட்டோ போயிட்டோம் ஊருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்ப வீட்டுக்கு போறதா? வீட்டுக்கு வந்துட்டோமா? சாரி தம்பி, வந்ததே தெரியாத மாதிரி இருக்கானையா. அந்த அளவுக்கு தம்பி
காய்ஸ், நீங்கள் யாரும் பட்டுக்கோட்டை பக்கத்து ஏரியாவில் இருந்தீங்கன்னா, சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா, இதை மாதிரி போட்டிங் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தம்பிங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். ஏய் பாவண்டா, அவன் கீழே விழுந்துட்டான்டா. பாவண்டா, அவன் திரும்பி அங்கேருந்து இழுத்துட்டு வரணும்டா. அங்கதான் போட்டாங்களே லாங்கரு. அவ்வளோதான் கைஸ், போட்டிங் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.